வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம வெஜ் குருமா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீட்லேயும் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் குருமா எப்படி இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அதோட சீக்ரெட்டும் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரே ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். மராட்டி மொக்கு 2 சின்ன பீஸ் சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது காய்கறி வேகிற டைமில் இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 12 முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு டாப் சீக்ரெட் சொல்ல போகிறேன். இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இது சேர்க்குறதால ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்க்குறதால தான் ஹோட்டல் குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செஞ்ச குவான்டிட்டி வந்து ஒரு 3 பர்சன்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.